வச்சிருக்கோம் இல்லையா? ஆனா இந்த எல்லா டெடிகேஷனுக்கு பின்னால நம்ம கூடுதலாக கவனிக்கப்பட வேண்டிய காலகட்டத்துக்கு வந்திருக்கிறோமோ அப்படின்னு தோணுது. ரொம்ப டெடிகேட்டடா இருக்கும், ரொம்ப தியாக உணர்வோடு இருக்கும். நம்முடைய பணத்தினுடைய பெரும்பகுதியை பிள்ளைகளுடைய படிப்புக்காக செலவு செய்கிறோம். அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர வேண்டும் என்பதற்காக தொடர்ச்சியாக உழைத்துக் கொண்டிருக்கிறோம். நான் பட்ட சிரமம் வந்து என்னுடைய பிள்ளை படக்கூடாது என்பதற்காக பிள்ளைகளை பற்றி எப்போதும் கவனித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆழ்ந்து கவனிக்கிறோமா இது ஒரு பெரிய கேள்வி இருக்கிறது. சமீப காலமாக பிள்ளைகள் மீது வைக்கக்கூடிய, குறிப்பாக இந்த 2K கிட்ஸ் வளர்க்கக்கூடிய பெரிய குற்றச்சாட்டு இந்த தலைமுறை பிள்ளைகளை இப்படித்தான், இவங்க ரொம்ப மோசம், நீங்க சரியில்லை. நாங்கெல்லாம் இந்த காலத்தில் எப்படி இருந்தோம் தெரியுமா? இந்த காலத்து பிள்ளைங்கள்லாம் மோசமா இருக்காங்க, இவங்கள்ட்ட ஒழுக்கவில்லை அல்லது பொறுப்பாக இல்லை, சரியாக படிப்பதில்லை, தாந்தோண்டித்தனமாக இருக்கிறார்கள், தவறுகள் செய்கிறார்கள். ஆக்சுவலா உங்களுக்கு முந்தைய தலைமுறை உங்களை பத்தி தான் சொல்லிச்சு. இன்னைக்கு 40 வயசுல உட்கார்ந்து உங்க எல்லாரும் உங்களுக்கு முந்தின தலைமுறை என்ன சொல்லுச்சுன்னா, நாங்கெல்லாம் அந்த காலத்துல எப்படி இருந்தோம் தெரியுமா? நீங்க எல்லாம் பொறுப்பு இல்லாமல் இருக்கிறீர்கள், நாங்கெல்லாம் அம்மா அப்பா பேச அப்படி கேட்டோம். ஆக்சுவலா அம்மா அப்பா பேச முன்ன விட கூடுதலாக பிள்ளைகள் இப்பதான் கேட்கறாங்க. பிரச்சனை என்ன, அம்மா அப்பாக்கள் முன்ன மாதிரி சொல்றது கிடையாது. அதுதான் ப்ராப்ளம். ஒரு பிள்ளையோடு உரையாடுவது எப்படி என்பதே தெரியாத அளவிற்கு பெரும் குழப்பத்திற்குள் நாம் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறோம். அதான் பிரச்சனை. நான் என்ன பண்ணுவேன், பிள்ளை மட்டும் மிக சரியாக இருக்க வேண்டும் என்று ஒரு வீட்டுக்குள் நினைக்க ஆரம்பிச்சுன்னா அந்த வீட்டில் பிள்ளை சரியாக வளராது. ஒரு வீட்டில் 2 விதிகள் இருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. தந்தை என்ன செய்கிறாரோ பிள்ளை அதை செய்யும், தாய் என்ன செய்கிறாரோ பிள்ளை அதை செய்யும். நான் அதை செய்வேன், நீ அதை செய்யக்கூடாது என்று சொல்லலாம் முடியாது. வெறும் அதிகாரத்தின் வழியாக பிள்ளைகளை வழிநடத்த முடியும் என்று நீங்கள் ஆசைப்பட்டால் அந்த தலைமுறைக்கான காலம் முடிந்து விட்டது என்ற யதார்த்தத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 30 ஆண்டுகளுக்கு முன்னதாக இருந்த உலகம் வேறு, இப்போது இருக்கக்கூடிய உலகம் வேறு. நான் எங்க அப்பா அம்மா வந்து பேசவே பயப்படுவேன். என் பிள்ளைங்க எதிர்த்து நின்று பேசலாம், படிப்பு அதைத்தான் சொல்லி கொடுத்துச்சு. தப்புனா அப்பாவா இருந்தாலும் கேள்தான் சொல்லி கொடுத்துச்சு, சமூகம் இருந்தாலும் கேள்தான் சொல்லி கொடுத்துச்சு, அரசியல் தப்பு பண்ணா கேள்வி கேள்வின்னு சொல்லிச்சு, சமூகம் தப்பு பண்ணா கேள்வி கேள்வி சொல்லிச்சு, நான் தப்பு பண்ணா சொந்தமா என்ன கேள்வி கேள்வி சொல்லிச்சு. படிப்பு அதைத்தான் செஞ்சிருக்கேன். அப்ப எதிர்த்து பேசுகிறவன திமிர்பிடித்தவன் என்ற முத்திரை குத்தி கடைசியில பிள்ளைங்க எல்லாம் மோசம் முடிவு பண்ணி அகாண்டம் பண்ணக்கூடிய ஒரு இடத்துக்கு போயிடும். இவர்களுக்கு சொன்னா முடியாது, அவர்களுக்கு புரியும்படியாக சொல்லவில்லை என்பதுதான் இங்கு இருக்கக்கூடிய சிக்கலை ஒழிய இவர்களுக்கெல்லாம் சொன்னால் புரியாது. இந்த காலத்து பிள்ளைகள் எல்லாம் காது கொடுத்து கேட்க தயாராக இல்லை. எந்த காலத்திலும் பிள்ளைகள் காது கொடுத்து கேட்க தயாராக இருந்தவர்கள் அல்ல. இப்பெல்லாம் உங்களுக்கு 45 வயசு ஆயிரத்தினால பாலியத்தில் இருந்தெல்லாம் என்னெல்லாம் பண்ணீங்கிற விவரம்லாம் எனக்கு தெரியாது. நீங்க கற்றுக்கலாம் இருக்க வேண்டாம். திருநெல்வேலி பஜார்ல நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, தென்காசியில் என்ன பண்ணிருக்கீங்க, எல்லாரும் உங்க வயசுல என்ன பண்ணீங்க நீங்க எல்லாருக்கும் தெரியும். எங்க தாத்தா பாட்டிங்க சொன்ன கதைகள் போக எங்களுக்கும் இருக்கக்கூடிய தகவல்கள் ஒன்று இருக்கிறது. பட் ஒன் திங் இஸ், அது ஒரு வயசு அப்படித்தான். பசங்களை ரொம்ப சப்போர்ட் பண்ணி அப்படின்னு நினைக்க வேண்டாம். இங்க வந்து பசங்கள்லாம் கிடையாது, முழுக்க முழுக்க பெற்றோர்கள் தான் இருக்கிறீங்க. அப்ப பசங்களை சப்போர்ட் பண்ணி பேசணும்னா பசங்க இருக்கையில சப்போர்ட் பண்ணாதான் கேட்டு கிடைக்கும். அதை பற்றி நான் கவலைப்பட்டது கிடையாது. இருக்கிறவர்களுக்கு என்ன சொல்ல வேண்டுமோ என் மனசாட்சி உட்படுறது இவங்களை சொல்லணும் அப்படின்னு மட்டும்தான் நான் நினைப்பேன். அப்ப பிள்ளைகள் அகான் பண்ணக்கூடிய கைவிடக்கூடிய போக்கு இருக்குல்ல, அதுதான் இப்போது பொது சிக்கல். பிள்ளைகள் தொடர்ச்சியாக கைவிடப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். உங்கள் காலகட்டத்தில் நீங்கள் சந்தித்த பிரச்சனைகள் அல்ல இப்போது பிள்ளைகள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள். நீங்கள் சந்தித்த இஷ்யூஸை இப்ப பிள்ளைகள் சந்திக்கிறார்கள். வேறு மாதிரியான பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த காலம் தந்திருக்கக்கூடிய சிக்கல்கள் என்பது வேறு. நாங்கெல்லாம் பொறுப்பாக படிக்கிறோம் இல்ல. நீங்கள் இருக்கிற காலத்தில் இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸுக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய டிஸ்ட்ராக்ஷன்ஸுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு இல்லையா? அதிகபட்சம் ஒரு பெரிய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கு. 20 வருஷத்துக்கு முன்னால திருநெல்வேலியில ஒரு படம் ரிலீஸ் ஆகும். தென்காசியிலிருந்து வந்து பார்த்துருப்பீங்க, தூத்துக்குடியில வந்து பார்த்துருப்பீங்க. புது படத்தை பார்த்து ஊருக்குள்ள ஹீரோ மாதிரி சுற்றி தெரியும். அவன் கதை சொல்லிட்டு இருப்பான் ஊருக்குள்ள. அவன் மேல கதை எடுத்துட்டு 10 பேர் போய் அவன் ஒரு கதை சொல்லுவான். படத்துல அது வந்து இருக்க ரைட்டா? ஆனா இன்னைக்கு 1000 டிஸ்ட்ராக்ஷன், 1000 டிவி சேனல் ஓபன் பண்ணா அத்தனை சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் எங்கிட்டு போனாலும் மால் அங்கிட்டு போனா இது இதுக்கு நடுவில் ஒரு பிள்ளை படிக்கிறான். ரைட்டா? ஒரு பிள்ளைக்கு நாம் கொடுக்கக்கூடிய சமூக சூழலுக்குள் இருந்து அந்த பிள்ளை எப்படி பிஹேவ் பண்றான்னு முதல்ல அப்சர்வ் பண்ண தயார் பண்ண முதலில் பிள்ளைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். இதுதான் நம்ம கிட்ட வைக்கக்கூடிய மிக முக்கியமான கோரிக்கை. Please accept the kids as they are. எப்போது நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்களோ அப்போதான் அவர்களுக்கு மாற்றத்தை கொண்டு வர முடியும். நீ உருப்பட மாட்டேன் மொத்த மாட்டேன் சொல்லிட்டு ஒதுக்கி இருக்கிறதுக்கு பேர் புத்திசாலித்தனம் கிடையாது. உங்களுடைய இயலாமையை காட்டுகிறது. இப்படி சொல்லுவதால் நீங்கள் மீது வருத்தப்படலாம், பரவாயில்ல இருந்துட்டு போடும். நான் நிறைய நேரத்தில் பேசும்போது போகும். அப்புறமா வீட்டுக்கு போய் மல்லாக்கப்படுத்தி விட்டத்தை பார்த்து யோசிக்கிறப்ப தம்பி சரியா தான் சொன்னான்னு தோணும். அப்ப முடிச்சா கூட எனக்கு போதும். பிள்ளைகள் தயவுசெய்து கைவிட்டு விடாதீர்கள். இருக்கக்கூடிய பிள்ளைகள் பல்வேறு விதமான மனச்சிக்கல்களுக்கு ஆளாகி கொண்டிருக்கிறார்கள். அவங்க நண்பர்கள் வட்டத்தை தாண்டி அவர்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு மென்டார்ஷிப் தேவைப்படுகிறது. நீங்க எப்படிப்பட்ட ஒரு பேரண்டா இருக்கீங்கன்னு நீங்க வச்சுதான் இன்னைக்கு ஒரு பிள்ளை இருக்க முடியும். தந்தை எப்படி தன்னுடைய தாயை நடத்துகிறாரோ அப்படித்தான் சமூக வெளியிலே அவன் இன்னொரு பெண்ணை நடத்த தலைப்படுவார். அப்பா அம்மாவுக்கு மரியாதை தருகிறார், அம்மாவை நாணயமாக நடத்துகிறார் என்றால் அவன் சமூகத்திலே பெண் பிள்ளையிடம் நாணயமாக நடந்து கொள்வார். அம்மா அப்பாவுக்கு மரியாதை கொடுக்கிறார் என்பதை பார்க்கிற ஒரு பிள்ளைதான் அப்பாவுக்கு அண்ணனுக்கு மரியாதை கொடுக்கும், சமூகத்துக்கு மரியாதை கொடுக்கும். உங்கள் வீட்டுக்கான பாடத்தை வீடுகள் தான் தொடங்கி வைக்கின்றன. ஒரு சிறந்த பெற்றோராக இருக்க வேண்டும் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம்.
ஒரு நல்ல பெற்றோராக இருப்பதற்கு முதலில் முயற்சி செய்வோம். அதுதான் இங்க ரொம்ப முக்கியம். எல்லாரும் பர்ஃபெக்ட் பேரண்டா இருக்கணும் கேட்கிறோம். கேள்விகள் மீது கேள்விகள் வைத்துக் கொண்டே இருக்கோம். ஒழுங்கா படிச்சியா, அதை செஞ்சா, இதை செஞ்சா, இதை செஞ்சா, வெற்றியை தவிர வேற என்ன கேள்வி இந்த சமூகம் அவரை நோக்கி வைக்கிறது? நல்லா இருக்கியா, சந்தோஷமா இருக்கியா, உன் நண்பர்கள் யார், என்ன படித்தார், என்ன புதிதாக கன்சியூம் பண்ண, என்ன விஷயம் புதுசா தெரிஞ்சு வச்சுக்க, உட்கார்ந்து பேசுவோம் பேசணுமா? இப்பெல்லாம் நான் சொல்றப்ப கோபிநாதன் வந்து பேசிட்டு போயிடலாம்டா, 5 நிமிஷம் பேச மாட்டேங்கிறாங்க, வீட்டிலே தங்க மாட்டேங்கிறான், வீட்டில் தங்காம இருக்கான், சிக்கல் தான். பிள்ளை எப்போது வீட்டு தங்க தயாராக இருக்கிறதோ அப்போதே பாதி பிரச்சனை முடிந்து விட்டது. இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரிய சிக்கல் இருந்தா வெளி உலகம் ரொம்ப இழுக்குது மனுஷனை, உங்களே இழுக்குது இல்லையா? நான் அந்த கூட்டத்திலேருந்து இறங்கினேன், மினிஸ்டர் இறங்கினாரு, பெரியவங்களாம் இறங்கினாங்க, அவ்வளவு பேர் வந்து படக்கு 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 படக்குன்னு செல்ஃபிலாம் எடுக்கிறாங்க. எடுத்தவங்களாம் யாரும் பார்த்தா பெரியவங்க தான், எடுத்தவங்களாம் யாரு? பெரியவங்க தான். நானும் எவ்வளவோ சொல்றேன், கும்பிட்டெல்லாம் கேட்கிறேன், நிகழ்ச்சி பாதிக்கப்படுங்க சொன்னா கேளுங்க, நான் போவே எடுக்கிறேன். இதுல யாரு போட்டாலாம் எடுத்தது யாரு? பெரியவங்க தான். ஆனா நாம தான் சொல்ற பிள்ளைகள் செல்போன்களை சரியாக பயன்படுத்துறது, எப்ப பார்த்து போன்லயே மூழ்கி கிடக்கிறான். அதை பத்தி பெருசா தெரியாது, நமக்கே அதை யூஸ் பண்ணுறது இவ்வளவு ஆசை இருக்கேன், அதை பத்தி எல்லாம் தெரிஞ்சு அந்த பையன் இருக்கு, அந்த பொண்ணுக்கு அதை யூஸ் பண்ணுறதுக்கு எவ்வளவு ஆசை இருக்கும். அப்ப வழிநடத்தல் எங்கிருந்து தொடங்குகிறது? வீடுகள் இருந்து தொடங்குகிறது. 80களிலே சின்ன பிள்ளையாக இருந்தவர்கள் ஏகப்பட்ட பேர் இங்க இருக்கக்கூடும். வீட்டிலே ஒரு பாரதியார் புத்தகம் இருக்கு. அப்பா பெரிய அளவுக்கு படிக்காதவராக இருந்தாலும் கூட ஏதோ ஒரு சந்திகையை புரட்டி கொண்டிருப்பார். தினந்தோறும் செய்தித்தாள்கள் படித்து விட்டு வீட்டுக்குள்ளே அரசியல் பேசுவார். ஏதோ ஒரு கட்சியில் இருப்பார். கட்சிகளை இல்லாவிட்டாலும் கூட சமூகம் குறித்த பேச்சுக்களை பேசுவார். வீடுகளில் இப்போது என்ன பேச்சு நடக்கிறது என்பதை பொறுத்து தான் பிள்ளைகள் புரிந்து கொள்ளப் போகிறார்கள் என்று இருக்கிறது. வாட் யூ கன்சியூம் யுவர் கிட்ஸ் ஆல்சோ வில் கன்சியூம். காலையில காஃபி குடிக்கிற வீட்டில் பிள்ளை காஃபி குடிக்கும், காலையில காஃபி குடிக்காத வீட்டில் பிள்ளை காஃபி குடிக்காது. அப்பாவும் அம்மாவும் அன்பா இருக்கிறத பார்க்கிற பிள்ளை அன்பா இருக்கும், இந்த உலகம் நல்லா இருக்கும், நம்ம வீட்டுக்குள்ள எப்போது பிரச்சனையா இருக்கப்ப இந்த உலகமே பிரச்சனையாகுது, அப்ப நான் மூக்கமா மாறணும் தான் அவன் நினைப்பான். எப்போது வீடு அமைதியாக இருக்கணும், இந்த சமூகம் அமைதியாக இருக்கிறாக இந்த வீட்டுக்கு உலகமும் நம்பும். அப்ப பிள்ளைகளுக்கு என்ன விதமான எண்ணங்களை விதைக்கிறோம் என்பதுதான் இங்க இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி. Try to be a role model. Don't try to be an authoritative people. பெரியவர்களுடைய ஆளுகைக்கு கீழே பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டிருப்பதாக நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்க கூடாது. இந்த பிள்ளைகள் உங்கள் மூலமாக இந்த பூமிக்கு வந்தவர்கள் என்று உங்களுக்காக வந்தவர்கள் அவனுக்கு 1000 வேலை கிடக்கு. யாருக்கு என்ன இருக்கு எவனுக்கு தெரியும் இல்லையா? அப்போது பிள்ளைகளை கைவிடுவதை தயவு செய்து நிறுத்துங்க. நீங்களே எனக்கு பிள்ளையே இல்லை, இப்படிதான் பண்ணீங்கன்னா அவனுக்கு அம்மாவே இல்லை. ஆக்சுவலா இந்த பெரிய பிரச்சனை என்ன வந்திருக்கு கேட்டா, அப்பாக்கள் படிக்கிறது கொஞ்சம் வெளியே போயிட்டாங்க. பிள்ளைகளை முழுக்க முழுக்க படிக்க வைக்கிற பொறுப்பை அம்மாக்கள் பெரும்பாலும் எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால எக்ஸ்போஷர் கவலைகள் குறைந்து கொண்டு வருவதுன்னு தெரியும். ஆண்களுக்கு சௌரியமா இருக்கும், பரவாயில்ல அம்மாவை பார்த்துக்கிறாங்க, புதுசா அவங்க கண்டுக்கலாம் வேண்டியது கிடையாது அப்படின்னு கிடையாது. கூட்டு குடும்பமாக ஒரு 10 அறிஞர்கள் இருந்தப்ப 10 அறிஞர்கள் வந்து சேர்ந்தார் இல்லையா? திருமணியில் உட்கார்ந்தா சித்தப்பா அடிப்பார். யாரோ ஒரு பெரியவருடைய கண்காணிப்பின் பிள்ளைகள் இருந்து கொண்டிருந்தார்கள். பிள்ளைகள் 2 உலகத்துல வர்றாங்க, ஒன்று நிஜ உலகம், இன்னொன்று விர்ச்சுவல் வேர்ல்ட். அவர்கள் இருக்கக்கூடிய அந்த இன்டர்நெட் உலகத்துக்குள்ள என்ன நடக்குது என்பது உங்களுக்கு தெரியாது. ஏட்டா பாதி நேரத்தில் அவர்களுக்கும் தெரியாது. அப்ப பிள்ளைகளோடு தொடர்ச்சியான ஒரு உரையாடல் இருப்பதன் வழியாக மட்டும்தான் இப்போது பிள்ளைகளை நீங்கள் வழிநடத்த முடியும். பிள்ளைகளை கண்காணிப்பதை நிறுத்திவிட்டு பிள்ளைகளை வழிநடத்த முயற்சி செய்யுங்கள். நீங்கள் கண்காணிக்க முயற்சித்தால் அவர்கள் ஒதுங்கி ஓடி போவார்கள், வழிநட முயற்சித்தால் கூடவே வருவார்கள். அவர்களை வழிநடத்துவது முயற்சி பண்ணுங்கள். எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு நாள் உட்கார வச்சு மூஞ்சி உடச்சுடுவேன், நீ என்ன போற மக்கள் சரியில்லை, ஏன்னா பஜாரில் பண்ணிக்கிட்டு திடீர்னு 4 கேள்வி கேட்டால் அது மட்டும் பதில் சொல்லிட்டு அவன் போயிட்டே இருப்பான். வீடுகளுக்கு இயல்பான ஒரு உரையாடல் நடந்து கொண்டே இருக்க வேண்டும், தொடர்ச்சியான உரையாடல் நடந்து கொண்டே இருக்க வேண்டும். எங்கப்பா நான் என்னோட பெருசா வந்து பேசுங்க, நானும் ஒழுங்கா வளரலையா, அந்த காலகட்டம் காலம் முடிஞ்சு போச்சு. நீங்க அண்ணன் தம்பியிலே 5-6 பேர் இருக்கீங்க, 4 அக்கா தம்பி இருக்கீங்க இல்லையா? ஒருத்தர் சொல்லுவான், மூத்தவனை பார்த்து சின்ன பசங்களுக்கு கொஞ்சம் பயம் இருக்கும், அண்ணன் கோச்சு பாடுறாமா. இப்ப அப்படியா இருக்கு, ஒருத்த பிள்ளை இல்ல 2 பிள்ளை மாத்தி மாத்தி நீங்களே தான் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. சொந்தக்கார தாய் அசூட்டாச்சு, எவன் பேச்சுக்கு போறது கிடையாது. அவன் கல்யாணத்துக்கு போனா நம்மளும் கல்யாணத்துக்கு போல. ஒரு காலகட்டத்திலே ஆசிரியர் வழியா இருக்கான்னு இந்த விஷயங்கள் எல்லாம் தெரியும் இருந்த நிலைமை மாதிரி அத்தனை வாட்ஸ்அப்ல வந்து போகிற காலத்துல நாளைக்கு காலையில் இந்த சப்ஜெக்ட் எடுக்க போற வார்த்தையா சொன்னா மறுநாள் நைட்டு சாட் ஜிபிடி கூகுள்கிட்ட ஏஐட்டையும் போய் எல்லா விவரத்தையும் கேட்டுட்டு மறுநாள் காலையில கணக்கு வாத்தியான மடக்கலாம். அது பேர் ஹீரோயிசம் நம்ம நம்புறோம். அதை நீங்க குத்தம்னு சொல்ல முடியாது. எல்லோரும் தன்னை முன்வைக்கத்தான் பார்க்கிறாங்க. நீ மாணவர்களுக்கு சப்போர்ட் பண்ற மறுபடியும் நினைக்காதீங்களோ, அது அந்த ஏஜ் அப்படித்தான். தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்ள நினைக்கக்கூடிய வயது அது. ஏதோ ஒரு வகையை தன்னை முன்னிலைப்படுத்த வேண்டும் என்று நினைச்சா தன்னை நிராகரிக்கிற மனிதர்களுக்கு எதிராக ஏதோ ஒன்று செய்யணும். நீங்க புரிய வச்சா போதும். ஆற்றல் திறன் ஆற்றலை ஒருமுகப்படுத்தணும் எனர்ஜி. அந்த வயசு காட்டாக போல காய்கிற ஒரு எனர்ஜி, பயங்கரமான வேகம், ரத்த துடிப்பு இருக்க முடியாது. அவன் நீங்க சரியான முறையில் அங்கீகரிக்கிறேன்னா, சரியான வழிக்கு அந்த திறனை நீங்க ஒருமுகப்படுத்தாம போனா அவன் வேற ஒன்று தான் செய்ய பார்ப்பான். ஏதோ ஒரு வகையில் நான் அட்டாக் பண்ணணும், அவ்வளவுதானே. மாடியில் குதிப்பேன், பஸ் படிக்க தொங்குவேன், ஒருத்தரை பம்புடுப்பேன், வாடா போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்ல முடியறதுனால என் வயசுக்கு என்னால என்னை முன்னிலைப்படுத்த என்ன வாய்ப்பு இருக்கிறதோ அதை செய்யத்தான் நான் எத்தனிப்பேன். அதுதான் அந்த வயதின் எண்ணம், அதுதான் அந்த வயதின் குணம். நீங்களும் அப்படித்தான், நானும் அப்படித்தான். அந்த திறனை ஒரு கிட்ட உண்மையிலே எது ஹீரோயிசம் பிள்ளைக்கு சொல்லி கொடுத்தா போதும். படிச்சு பெரிய ஆளாடா,
சம்பாதிக்கலாம்டா, வீடு கட்டலாம்டா, கார் வாங்கலாம்டா, அதெல்லாம் வாங்கலாம். நான் கேளு, படிச்சு பெரியாளாண்டா, படிக்காத 1000 பேரை படிக்க வைக்கலாம் பிள்ளைங்க சொல்லுங்க. வாட் இஸ் தி பர்பஸ் ஆஃப் எஜுகேஷன்? அந்த ப்ராப்பரா கம்யூனிகேட் பண்ணுங்க. அதிகாரத்துக்கு வா, 4 பேரை உருவாக்கு. நீ படித்தா 4 பேர் படிப்பான், உன்னை பார்த்து 4 பேர் ஜெயிப்பான், 4 பேர்